This video is sponsored by Buy More Shopping app. வணக்கம். நாம் சாப்பிடும் சில காய்கறிகள் மட்டுமே அனைவரும் விரும்பும் சுவை கொண்டதாகவும் அதே சமயத்தில் அதிக சத்துக்கள் கொண்டதாகவும் இருக்கும். அதில் ஒன்றுதான் தக்காளி. பொதுவாக எந்த வகை குழம்பு வைத்தாலும் அதில் தக்காளி சேர்க்காவிட்டால் அதன் சுவை சற்று குறைவுதான். அது மட்டுமல்ல, இதில் இல்லாத சத்துகளே இல்லை என்று கூட சொல்லலாம். விட்டமின் ஏ, பி, சி, கே, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், குரோமியம், பொட்டாசியம் மற்றும் புரதச்சத்து இப்படி ஏராளமான சத்துக்களை கொண்டது. மேலும் இதில் கலோரிகள் மற்றும் மாவு சத்து மிகவும் குறைவாக உள்ளதால் சர்க்கரை நோயாளிகளும் தைரியமாக சாப்பிடலாம் என்பது இதன் தனி சிறப்பு. இவ்வளவு தனித்தன்மை வாய்ந்த தக்காளியை தினமும் ஒன்று சாப்பிட்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். தொடர்ந்து தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள், உங்களுக்கே வியப்பாக இருக்கும். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. விட்டமின் கே மற்றும் கால்சியம் சத்தானது தக்காளியில் அதிக அளவில் உள்ளதால் இதை தினமும் நாம் சாப்பிட்டு வந்தால் எலும்புகள் உறுதியாகின்றன. முக்கியமாக மூட்டுவலி, எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளை இதன் மூலம் நாம் தவிர்க்கலாம். அது மட்டுமல்ல, வலுவான எலும்புகளையும் பற்களையும் பெறுவதற்கு இது உதவுகிறது. எனவே தினமும் ஒரு தக்காளி சாப்பிட்டால் நமது எலும்பு உறுதியாகவும் திடமாகவும் மாறும். அடுத்து, தக்காளியை தினமும் சாப்பிட்டு வந்தால் சருமம் இளமையாக இருப்பதுடன் சூரிய ஒளியினால் ஏற்படும் தாக்குதலிருந்தும் சருமத்தை காக்கும். அதாவது தக்காளி நமது சருமத்தில் உள்ள மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவை பாதுகாக்கிறது. இந்த டிஎன்ஏ தான் நமது சருமம் வயதாவதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. எனவே உங்கள் சருமம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் தினமும் ஒரு தக்காளியை சாப்பிடுங்கள். அதே போன்று இதில் உள்ள விட்டமின் ஏ சத்தானது கண் பார்வையை மேம்படுத்துகிறது, மாலை கண் வியாதி வராமல் தடுக்கிறது. மேலும் குணப்படுத்தவே முடியாத கோளாறாக இருக்கும் மாகுலர் டீஜெனரேஷன் மூலம் ஏற்படும் ஆபத்துகளை இந்த தக்காளியை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் தடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அடுத்து, இதயத்தை பாதிக்கக்கூடிய அதிக கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கவும் உடலில் ஏற்பட்டிருக்கும் தொற்று நோய்களை சீர் செய்யவும் தக்காளியில் உள்ள நிக்கோடினிக் அமிலம் உதவுகிறது. அது மட்டுமல்ல, தக்காளியில் அதிக அளவு விட்டமின் சி உள்ளதால் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வருவது இதயத்திற்கு நல்லது. மேலும் உடலில் கொழுப்பு சேராமல் பாதுகாக்க உதவும். முக்கியமாக இந்த விட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அடுத்து, தக்காளியில் மிக மிக அதிக அளவில் உள்ள ஒரு பொருள் லைகோபின் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளது. இது உடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றவும், புற்றுநோய் வராமல் தடுக்கவும், புற்றுநோய் பாதிப்படைந்துள்ள திசுக்களுடன் போராடவும் உதவுகிறது. அதே போன்று தக்காளியை தினமும் சாப்பிட்டு வந்தால் இரத்தமும் சுத்தமாகிறது. அடுத்து, முக்கியமாக இதை தினமும் ஒன்று சாப்பிடும் பொழுது பசியை தூண்டும் ஹார்மோன்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. இதனால் அதிக அளவு சாப்பிடுவது தடுக்கப்பட்டு உடல் எடை அதிகரிக்காமல் கட்டுக்குள் வைக்க முடியும். அது மட்டுமல்ல, தக்காளியில் நார் சத்து மற்றும் நீர் சத்தானது அதிக அளவில் உள்ளதால் உடல் எடையை குறைக்க இது உதவியாக இருக்கும். அதிலும் இது கொழுப்பு மற்றும் கலோரிகள் குறைவாக உள்ள பொருளாகவும் இருப்பதால் எடையை குறைக்க டயட்டில் உள்ளவர்கள் தினமும் ஒரு டம்ளர் தக்காளி ஜூஸ் குடிப்பது மிகவும் நல்லது. அடுத்து, தக்காளியில் குரோமியம் அதிகமாக உள்ளதால் இது நம் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. அதே போன்று கல்லீரலில் ஏற்படும் எந்தவித பாதிப்பையும் போக்கக்கூடியது. முக்கியமாக உடல் பலவீனத்திற்கும் தக்காளி ஜூஸ் தினமும் சாப்பிட்டு வந்தால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக, காசநோய், நுரையீரல் நோய், ஆஸ்துமா போன்ற மூச்சுக்குழல் நோய்களும் தக்காளி சாற்றால் குணமாகின்றன. இதற்கு இரவில் படுக்கும் முன்பு ஒரு டம்ளர் தக்காளி சாற்றுடன் 1 டீஸ்பூன் தேனும் சிறிது ஏலக்காய் தூளும் கலந்து கொள்ள வேண்டும். முதலில் 3 உரித்த பூண்டு பற்களை மாத்திரை போன்று தண்ணீர் மூலம் விழுங்க வேண்டும். பிறகு இந்த தக்காளி சாற்றை அருந்த வேண்டும். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் காசநோய், நுரையீரல் நோய், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் விரைவில் குணமாகும். பொதுவாக தக்காளியில் 2 வகைகள் உள்ளன. ஒன்று நாட்டு தக்காளி, மற்றொன்று ஹைபிரிட் வகை. இதில் விதைகள் இருக்காது. இவற்றில் விதைகள் உள்ள நாட்டு தக்காளியே மருத்துவத்தன்மை கொண்டது. ஆனால் இதை சமைக்கும் பொழுது விதைகளை நீக்கி சமைத்தால் சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாவதை தடுக்கலாம். முக்கியமாக தக்காளியை சிறுநீர் கற்கள் மற்றும் பித்தப்பை கற்கள் உள்ளவர்கள் அதன் விதையுடன் சாப்பிடக்கூடாது. விதையை நீக்கிவிட்டு தான் சாப்பிட வேண்டும். விதை இல்லாமல் சாப்பிடும் தக்காளியின் மூலம் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதையும் பித்தப்பையில் கற்கள் உருவாவதையும் தடுக்கலாம் என்றும் சில ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தினமும் ஒரு தக்காளியை
நன்றாக கழுவி விட்டு பச்சையாகவோ அல்லது ஜூஸ் போன்று செய்தோ சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்ச நாட்களிலேயே நல்ல பலன் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.